என்னன்னா இப்போ क्वेश्चन தமிழ் எழுதின்னு சொல்றேன். தனியார் வங்கியில் தனி வட்டி வீதமானது 12% ஆண்டுக்கு எனில் வாடிக்கையாளர் ஒருவர் ரூபாய் 12,000 முதலீடு செய்கிறார் அந்த வங்கியில் எனில் எத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 18,000 திரும்ப பெறுவார்? எல்லாருக்கும் வணக்கம். முகக்கவசம் அணிவோம், கைகளை சுத்தமாக வைத்திருப்போம், சமூக இடைவெளி கடைபிடிப்போம், கொரோனாவை துரத்துவோம். சமூக நலனில் தமிழ் ஸ்கூல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தமிழ் ஸ்கூல் மோகன்குமார். நாம இன்னைக்கு பார்க்க போறது டே 5 லாக்டவுன் சேலஞ்சில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம். நம்ம தொடர்ந்து 4 நாளா லாக்டவுன் சேலஞ்சில் ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க இந்த 14 டேஸ் எங்கூட ஃபுல்லும் டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளால இந்த ஒரு 14 நாள்ல டெய்லி ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நம்மளால மொத்தமா ஒரு 7 மணி நேரத்துல இந்த டோட்டல் ஆப்டிவ் நம்மளால ஈஸியா கத்துக்க முடியும். ஸோ இதுல பேசிக் லெவல் பிளஸ் இன்டர்மீடியட் லெவல் சம்ஸ் ஃபுல்லும் நாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு டாபிக்லயும் எல்லா மாடல்ஸையும் நான் ஃபுல்லும் கவர் பண்ண போறோம். நீங்க இந்த லாக்டவுன் சேலஞ்ச தொடர்ந்து என் கூட டிராவல் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களால ஆப்டிடியூட்ல நாம ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா புரிஞ்சிக்க முடியும். இதுக்கப்புறமே நம்ம அப்ளிகேஷன் சம்ஸையும் டஃப் லெவல் சம்ஸையும் பார்த்தவொன்னா சம் எங்க ஆரம்பிக்குது, சம்ல என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, ஆன்சர் போறதுக்கு எந்த டேட்டாவை எங்க டெரைவ் பண்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு பார்த்தோன்னா புரிஞ்சிடும். ஸோ தொடர்ந்து இந்த லாக்டவுன் சீரீஸ்ல வீடியோவை ஃபுல்லும் பாருங்க. ஸோ நம்பிக்கையோட பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த 14 டேஸ்க்கு அப்புறம் நம்மளால ஆப்ஸ் மேல இருக்கிற பயம் போயிட்டு ஆப்ஸ் நாம ஈஸியா கத்துக்க முடியும். உங்களுக்கு ஆப்ஸ்ல ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த டாபிக் எல்லா எக்ஸாம்லயும் கம்பல்சரி கேட்டுட்டே இருக்காங்க. ரயில்வே எக்ஸாம்ஸ், குரூப் டி, CBT 2, CBT 1ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி TNPSல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த டாபிக் சம்ஸ் தவறாம வந்துகிட்டே இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க ஃபுல்லுமே இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூடிய எல்லா மாடல்ஸ் நம்ம எப்படி ஈஸியா கத்துக்கிறது, எந்த கொஸ்டின் எந்த கொஸ்டின் மாடலை சேஞ்ச் பண்ணி கேட்கறாங்கன்றத எல்லா டீட்டெயிலும் நம்ம இதெல்லாம் தரவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு தவறாம சேரும். நீங்க RRB, CBT 1, NTPCல எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்றத ஒரு ஓட்டிங் எடுத்துட்டு இருக்கேன். அந்த ஓட்டிங் தமிழ் ஸ்கூல் கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி உங்க ஓட்டிங்க கொடுத்துட்டு அது கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்ட்டு. தமிழ் ஸ்கூல் சேனல்ல மெம்பர்ஷிப் 1500 rupees மெம்பர்ஷிப் ஓப்பன்ல இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா நீங்க இந்த வீடியோ கீழே ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி 1500 rupeesக்கான மெம்பர்ஷிப்பை நீங்க மெம்பர் ஆகிக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நாம கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய கீவேர்டு என்ன அப்படின்னா Pனா இங்க பிரின்சிபல், அதாவது அசல். இங்க Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், Nனா நம்பர் ஆஃப் இயர்ஸ், Nனா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இவ்வளவுதான் இதெல்லாம் முக்கியமான கீவேர்டு. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு கீவேர்டு இருக்கு, டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல், இந்த ரெண்டையும் சேர்ந்தான் டோட்டல் அமௌண்ட். ஸோ இதுதான் முக்கியமான கீவேர்டு. அப்புறம் இதுல எப்படி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின்ல பிரின்சிபல் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இன்னொரு கொஸ்டின்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சில கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் டேர்ம், எத்தனை வருஷம் கழிச்சு வட்டி கொடுக்குறாங்க, எவ்வளவு இயர்னு இயரை மட்டும் கேட்பாங்க. இதே சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே தனியா கேட்பாங்க. அசல், வட்டி வீதம், காலம் கொடுத்துட்டு வட்டியை மட்டும் கண்டுபிடிங்க அப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அசலையும் வட்டியும் சேர்த்து மொத்தமா எனக்கு எவ்வளவு தொகை வருது அப்படின்ற டோட்டல் அமௌண்ட்டையும் கேட்பாங்க. இவ்வளவுதான் கொஸ்டின்ல இருக்க வேண்டியது. டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மேக்சிமம் எல்லா மாடலும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், பார்த்தோன்னு எப்படி போறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபார்முலாவோடையும் போட்டு காட்டுறேன், பிளஸ் ஷார்ட்கட்டோடையும் போட்டு காட்டுறேன். புரிஞ்சதா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
ஒவ்வொரு மாடலுக்கும் டேட்டாவை என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, எந்த டேட்டா கொடுத்தா நம்ம எந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுற எல்லா டெக்னிக்கும் இந்த வீடியோ சொல்றேன். வீடியோவை ஃபுல்லும் பாருங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வந்து இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்களா, அது வந்து ஒரு வருஷத்துக்கு வேல்யூ பண்ணுமா இல்லனா வந்து 2 வருஷத்துக்கு வேல்யூ பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1/4 இயர் கால்குலேட் பண்ணுமா அப்படின்னா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட காலாண்டு முறையில் கால்குலேட் பண்ணுமா அப்படின்னா வந்து வட்டி வீதத்தை அரையாண்டு முறையில் கால்குலேட் பண்ணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த சிம்பிள் இங்கிலீஷ்ல அதிகப்படியா கேள்வி மெத்தட். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%னா நம்ம 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ, 100 ரூபா. இது ஒரு வருஷத்துக்கு. இதுவே காலாண்டு முறையில் கணக்கிடுங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இதுவே அரையாண்டு முறைனா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான் சிம்பிள் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெகுலரா கேட்கக்கூடிய மெத்தோட நான் உங்களுக்கு நடத்துறேன். இது இல்லாம டஃபான மெத்தட் நான் உங்களுக்கு நடத்துறேன். First sum. What is simple interest on amount of rupees 8030 at a rate of interest 8% per annum after 5 years? கொஸ்டின் தமிழ் எழுதிங்க. என்னன்னா, தனி வட்டி வீதமானது ரூபாய் 8930க்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 5 வருடம் கழித்து கிடைக்கும் தனி வட்டியை கணக்கிடுக. நான் கொஸ்டின் தமிழ்லையும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது அதுல என்ன கவனிக்கணும்னா அசல் கொடுத்துருக்கானா அப்படின்னு பாருங்க. அடுத்தது பர்சன்டேஜ் வட்டி வீதம் கொடுத்துருக்கானா அப்படின்னு பாருங்க. இந்த பிசிபிஏனா பர்சன்ட் பர் ஆனம், எப்பவுமே வட்டி வீதம் வந்து பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்கானா அப்படின்னு பாருங்க. ஓகே, அசல் கொடுத்துருக்கான், வட்டி வீதம் கொடுத்துருக்கான், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்கான். அவன் என்ன கேட்கறான், தனி வட்டி கேட்கறான். தனி வட்டின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அசல் இன்ட்டு காலம் இன்ட்டு வட்டி வீதம் டிவைட் பை 100. இதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. இப்ப நாம இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணாலே ஈஸியா நம்ம வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அசல் இங்க எவ்வளோ, 8930. எத்தனை வருஷம், 5 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு வருஷத்துக்கு 8% டிவைட் பை 100. இதை நாம ஈஸியா கேன்சல் அடிக்கலாம். 0 0 கேன்சல் ஆயிரும். 5 1 2 கேன்சல் ஆயிரும். 1 2 4 2 8. இப்போ 893 இன்ட்டு 4. ஸோ 4 3 12 மீதி 1. 9 4 36, இங்க 37. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்தாலே இந்த ஆன்சர்ல இந்த 2 டிஜிட் வந்து ஆன்சர் ஆப்ஷன்ல எங்கெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவேன். இங்க லாஸ்ட் 2 72 இருக்கு, இங்க 72 இல்ல, இங்க 72 இல்ல. சோ இங்க 72 இருக்கு, இங்க 52 இருக்கு. அப்ப ஆன்சர் என்னவா வரலாம், எனக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3572 கிடைக்கலாம். ஓகேவா? நம்ம முழுசுமே டெரைவ் பண்ண தேவையில்ல. ஆன்சர் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம ஆப்ஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் செக் பண்ணி பாக்குறேன். ஓகே, அடுத்து 8 32, வெளியூர் 3 ரூபா இருக்கு, போட்டா 35. அப்ப ஆன்சர் என்ன, 3572 ரூபா. அதாவது நான் 8930 ரூபா உள்ள அசல வருஷத்துக்கு 8% வீதத்துல நான் 5 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு கடன் கொடுத்தா அவரோட 5 வருஷம் கழிச்சு தனி வட்டி மட்டுமே 3572 ரூபா கொடுக்கணும். புரியுதா? தனி வட்டியில எப்பவுமே அசல் வந்து மாறவே மாறாது. 10 வருஷம் ஆனாலும் சரி அசல் மாறாது. இந்த வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜும் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி மாறாது. இதுக்கான கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ருபீஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது. நான் எக்ஸாம்பிளுக்காக 5% 100 ருபீஸ் எழுதிருக்கேன். தனி வட்டினாலே வட்டி தனியா இருக்கும், அசல் தனியா இருக்கும். இது ரெண்டுமே எத்தனை வருஷம் ஆனாலும் மாறவே மாறாது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதே நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த சம்முல வந்து அசல் எவ்வளோ, 8930. ஸோ இதுதான் எனக்கு வந்து 100% அமௌண்ட். ஓகேவா? அவங்க வட்டி விதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8%. எத்தனை வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு 8%னா 2 வருஷத்துக்கு
16%, 3 வருஷத்துக்கு 24%. அப்ப 8 × 5 எவ்வளவு வரும்? 40%. புரியுதா? ஒரு வருஷத்துக்கு 8, 2வது வருஷத்துக்கு 8, 3வது வருஷத்துக்கு 8, 4வது வருஷத்துக்கு 8, அப்ப 5வது வருஷத்துக்கு 8%. மொத்தமா கூட்டினா 40%. 100%ன்றது எனக்கு அசல். அதுல 40% எவ்வளவு? 10% 100% 8,930 ரூபா. அதுல 10% ஒரு 0 எடுத்துட்டா இங்க எடுத்துட்டா 893 ரூபா. 10% 893 ரூபானா அப்போ 40% என்ன? 893 × 4 போட்டா நமக்கு 3575 கிடைக்கும். கிளியரா? சோ இது நம்ம பார்த்தோன்னு ஈஸியா போடலாம். நீங்க பிராக்டிஸ் பண்ண நீங்க வித்தவுட் பென் அண்ட் பேப்பர்ல ஈஸியா இத பார்த்தோன்னு போடலாம். கிளியரா? சம் பாருங்க. A invest certain amount at rate of 6% per annum for 5 years. 5 வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைய வருஷத்துக்கு 6 வட்டி அப்படிங்கிற விதத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. If she obtained, இந்த ஷீன்றது இந்த ஏவை குறிக்குது. If she obtained a simple interest of rupees 8,490 at the end of 5 years. அப்பனா 5 வருஷம் கழிச்சு அவங்க தனி வட்டியா மட்டும் 8,490 வாங்குறாங்க அப்படின்னா how much A invest அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண தொகை என்ன? இங்க இன்வெஸ்ட்ன்றது இங்கிலீஷ்ல இன்வெஸ்ட்ன்றது முதலீட குறிக்கும். பிரின்சிபல் தமிழ்ல முதலீடுனாலே இங்க அசலை குறிக்கும். அப்ப நாம என்ன பண்ணோம்? ஒரு சம பார்த்த உடனே அசல் கொடுத்துருக்கானா கொடுக்கலையா, வட்டி வீதம் இருக்கா இல்லையா, எத்தனை வருஷம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாலே நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்? மாடலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, தமிழ் எழுதிங்க. ஏ என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை வருடத்திற்கு 6% என்ற வட்டி வீதத்தில் 5 வருடத்திற்கு முதலீடு செய்கிறார். 5 வருட இறுதியில் அவர் தனி வட்டியாக ரூபாய் 8,490 பெறுகிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகை என்ன? இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தமிழ்ல உங்களுக்கு கொஸ்டின் கிடைக்கும். ஓகே, இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அசல் இருக்கான்னு பாருங்க. a certain amount, ஒரு குறிப்பிட்ட தொகை, அசல் கொடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அசல எக்ஸ்னு வச்சுக்கலாம், பிரின்சிபல். அடுத்து வட்டி வீதம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. R 6%. எத்தனை வருஷத்துக்கு? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 வருஷம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. வேல்யூ என்ன? 8,490. அப்ப என்ன கேக்குறாங்க? அசல் மட்டும் கேக்குறாங்க. ஓகேவா? இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா, அசலுக்கு P is equal to simple interest into 100 divided by R into N. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்க எவ்வளவு இருக்கு? 8,490 into 100 divided by 6/5. சோ இது ஈஸியா கேன்சல் பண்ணலாம். இது 5 போட்டா 20. சோ இது நம்ம ஈஸியா அடிக்கலாம். 6 போட்டா 1 6 மீதி 2, 4 6 24, again 1 6 இங்க 3, 5 6 30. அப்போ 1415 2ஆல பெருக்குங்க. 1415 into 2 போட்டா 0, இது 3, 8, இது 2 into இங்க ஒரு 0. அப்போட எல்லாம் கிடைக்கும். அசல் மட்டும் 28,300 ரூபாய் கிடைக்குது. கிளியரா? அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் அசல் என்ன? 28,300 ரூபாய் அசல் அவங்க ஒரு வருஷத்துக்கு 6% மேனிக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தனி வட்டி கிடைக்குது? ரூபாய் 8,490. ஸோ இதுதான் ஃபார்முலா மெத்தடு. இதை நம்ம ஷார்ட்கட்லயே போடலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி எதாவது வாங்குறாங்க? 6%. அப்ப அந்த அமௌண்ட் எவ்வளோ? ஒரு வருஷத்துக்கு 6%. அவங்க எத்தனை வருஷம் பாக்குறாங்க? 5 வருஷம் பாக்குறாங்க. அப்ப 6 × 5 30%. அவங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்குது? 30%. 5 வருஷம் கழிச்சு கிடைக்கிற வட்டி 8,490. அப்போ 30%க்கு 8,490னா 100%க்கு வேல்யூ என்ன? எக்ஸ் வேல்யூ. அப்போ 8,490 into 100/30. ஸோ இது ஈஸியா நமக்கு என்ன வரும்? 28,300 வரும். கிளியரா? இதுதான் ஷார்ட்கட். இப்போ நம்ம பார்த்த உடனே நம்ம ஈஸியா ஆன்சர் போடலாம். அடுத்த மாடல், A invest an amount of 35,800 to obtain simple interest at a rate of 15% per annum for 4 years.
வாட் வில் பி த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் த 4th இயர்? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பவர் 35,800 இன்வெஸ்ட் பண்றாரு. அதுல தனி வட்டி வீதம் வந்து வருஷத்துக்கு 15% அவருக்கு கிடைக்குது. அப்போ 4 வருஷம் கழிச்சு அவருக்கு கிடைக்கக்கூடிய அசலும் தனி வட்டியும் சேர்ந்த மொத்த தொகை என்ன? இதுதான் மீனிங். தமிழ் கொஸ்டின் எழுதிங்க. ஏ என்பவர் 35,800 வருடத்திற்கு 15% தனி வட்டி வீதத்தில் 4 வருடத்திற்கு முதலீடு செய்கிறார் எனில் 4 வருட இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்ன? கொஸ்டின் தான். கொஸ்டின் முடிஞ்சது. மொத்த தொகைனா அசலையும் வட்டியும் நாம சேர்த்து கூட்டி சொல்லணும். அவ்வளவுதான் கொஸ்டின். சோ அப்ப இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், அசல் இருக்கான்னு பாரு. அசல் வந்து 35,800 இருக்கு பிரின்சிபல். வட்டி வீதம் இருக்கான்னு பாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. எத்தனை வருஷத்துக்கு? நம்பர் ஆஃப் எண் வந்து 4 வருஷத்துக்கு. ஓகேவா? அவங்க என்ன கேக்குறாங்க, டோட்டல் அமௌண்ட். அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு அசலோட கூட்டி சொல்லணும். கிளியரா? அப்ப இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் தனி வட்டி ஃபார்முலா போடணும். தனி வட்டிக்கு என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அசல் இன்ட்டு காலம் இன்ட்டு வட்டி வீதம் பை 100. அப்ப இங்க அசல் என்ன, 35,800. எத்தனை வருஷம்? 4 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. 100 போட்டா இது 0 கேன்சல் ஆயிரும். 358 இன்ட்டு 4 இன்ட்டு 60. இதை நான் வந்து 3/2 மேட்ரிக்ஸ் போட போறேன். இந்த ஷார்ட்கட் போயிடலாம். லாஸ்ட் வீடியோல இந்த ஷார்ட்கட் சிம்பிளிபிகேஷன் வீடியோல ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்போ 358 0 6 0 0 0 6 48 8 இங்க 4 3 இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 8 0 IR 30 வெளி 4 34. ஸோ இப்போ வந்து 3 6 18 இன்ட்டு 5 0 18 3 21 1 இங்க 2 3 இன்ட்டு 0 0 வெளியே 2 அப்படியே போட்டுங்க. அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும், தனி வட்டி 21,480 ரூபாய் கிடைக்குது. அப்போ என்ன கேட்டா, அசலையும் வட்டியும் சேர்த்து கேட்டா மொத்த தொகை. அப்ப இங்க தனி வட்டி இருக்கா, இதோட 35,800 கூட்ட போறேன். 35,800 0 8 4 8 12 ரிமைனிங் 1 1 இன்ட்டு 1 பிளஸ் 1 2. ஸோ 5 போட்டா 7 இங்க 5. இப்போ எவ்வளவு கிடைக்கும், 57,280 ரூபா. ஸோ இதுதான் வந்து மொத்த தொகை. கிளியரா? அதெல்லாம் ஷார்ட்கட்டிங் போலாம், ரொம்ப சிம்பிள். அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி விதம் எவ்வளோ, 5%. அப்ப 4% எவ்வளோ, 15 4 60%. இங்க 100% 35,800னா அப்ப 60% எவ்வளவு கிடைக்கும், 35,800 இன்ட்டு 60 டிவைட் பை 100. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணி போட்டா 21,480 ரூபா வரும். பிளஸ் இதோட அசலை கூட்டிங்க, 35,800. அப்ப கூட்டம் எவ்வளவு கிடைக்கும், 57,280 ரூபா கிடைக்கும். கிளியரா? இந்த மாடல் புரிஞ்சுதா? அடுத்த மாடல், the interest earned on ₹15,000 in 3 years at simple interest is 5,400. Find the rate of interest. கொஸ்டின் தமிழ் எழுதிங்க. இப்போ ரூபாய் 15,000க்கு 3 வருடம் கழித்து தனி வட்டியாக ரூபாய் 5,400 பெறப்படுகிறது எனில் தனி வட்டி வீதத்தை காண்க. இங்க தனி வட்டினா அமௌண்ட், தனி வட்டி வீதம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம பர்சன்டேஜ் கொடுக்கணும். புரிஞ்சுதா? அவங்க 5,000 ரூபாய் பணத்தை 3 வருஷத்துக்கு ஒருத்தட்ட கடன் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து 3 வருஷம் கழிச்சு 5,400 ரூபாய் வட்டி கொடுத்துருக்காரு. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க, அதான் கொஸ்டின். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு கொஸ்டின்ல பார்த்தோன்னே அசல் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அசல் வந்து 15,000 ரூபாய் இருக்கு. வட்டி வீதம் இருக்கா, இல்ல. தனி வட்டி கொடுத்துருக்கானா, அமௌண்ட் இருக்கான்னு பாருங்க. அமௌண்ட் வந்து 5,400. கிளியரா? அடுத்தது
அடுத்தது என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். எவ்வளவு இயர்ஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட் 100 டிவைட் பை அசல் இன்ட்டு காலம். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போடணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்க எவ்வளவு? 5400 ரூபா இன்ட்டு 100 டிவைட் பை அசல் இங்க எவ்வளவு? 15000 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. இங்க 2 0 அடிபட்டு போயிடும். இங்க 1 இங்க 1 அடிபட்டு போயிடும். ஓவர் 3 3 18 இன்ட்டு 3 54. ஸோ இங்கே வந்து நான் வந்து 3 அடிக்கிறேன். 6 3 18 5 3 15 ஓவர் 5 5 2 5 10. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 6 இன்ட்டு 2 அப்போ 12%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 12%. கிளியரா? இதை நம்ம ஷார்ட்கட்ல போடுற மாதிரி இது நம்ம ரிவர்ஸ்ல போட்டு போலாம். இங்க வந்து 11.5%. இப்போ இங்க 100% எவ்வளவு குறிக்குது? 15000 ரூபா. 10% எவ்வளோ? 1500. 1% எவ்வளோ? 150. இப்போ 0.5% எவ்வளோ? 70 rupees. கிளியரா? ஒரு 0 எடுத்தா 10%, இன்னொரு 0 எடுத்தா 1%, அதில் பாதி 70%. கிளியரா? எனக்கு வட்டி வேலை கொடுத்துருக்காங்க 5400 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷம் கழிச்சு எனக்கு வட்டி வந்து 5400 ரூபா கிடைக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 1800 ரூபா. கிளியரா? 3 வருஷம் கழிச்சு 5400 ரூபா கிடைக்குது எனக்கு வட்டியா. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 1800 ரூபா. அப்ப இந்த வட்டி வீதம் யாரை குறிக்குது? ஒரு வருஷத்துக்கு அவங்க இங்க வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு 1800 ரூபாய் மீட் பண்ணும். புரிஞ்சுதா? அப்ப நான் ஆப்ஷன் ட்ரை பண்றேன். 11.5 ட்ரை பண்றேன். 10% 1500, 11% 150, கூட்டி பார்த்தா 1650, 0.5 போட்டா 1725. எனக்கு ஒரு வருஷத்துக்கு 1800 ரூபாய் கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் ஏ இல்ல. ஆப்ஷன் பி பாக்குறேன். 12%, 10% 1500, 2% 300 ரூபா, கூட்டினா 1800. இந்த 0.5 போட்டா 75 வரும். 1875. அப்போ இதுவும் இல்ல. 12% மேல எனக்கு எவ்வளவு போனாலும் ஆன்சர் வரல. அப்ப என் ஆன்சர் என்னவா இருக்கணும்? 12% இல்லைன்னா 12% கீழே இருக்கணும். 12% கீழே இருக்கிற ஆப்ஷனும் வரல, 12% மேல இருக்கிற ஆப்ஷனும் வரல. அப்ப என்ன ரிமைனிங் இருக்கு? எனக்கு ரிமைனிங் 12% தான் இருக்கு. கிளியரா? அப்போ 10% 1500, 2% 300 ரூபா. எனக்கு வட்டி விதம் 12%. ஒரு வருஷத்துக்கு எனக்கு வட்டி வந்து 1800 ரூபா கிடைக்குது. 3 வருஷத்துக்கு எனக்கு வட்டி 5400 கிடைக்குது. கிளியரா? நம்ம தனி வட்டியோ கூட்டு வட்டியோ போகும்போது நம்ம பர்சன்டேஜ் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது எப்பவுமே 100% நம்ம இதை வேல்யூ பண்ணி ஈஸியா போட்டுடலாம். கிளியரா? அடுத்த மாடல் பாருங்க. The interest rate of private bank is 12% per annum. PA per annum. A customer deposit 12,000 in that bank. After how many years will his deposit become 18,000? Question meaning என்னன்னா, தமிழ்ல கொஸ்டின் எழுதிங்க. தனியார் வங்கியில் ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதத்தில் ஒருவர் ரூபாய் 12,000 முதலீடு செய்கிறார் எனில் அவர் எத்தனை ஆண்டுகள் கழித்து ரூபாய் 18,000 பெறுவார்? கொஸ்டின் புரியுதா? அப்போ 12% இன்ட்ரெஸ்ட்ல ரூபாய் 12,000 ஒரு பேங்க்ல நீங்க போய் டெபாசிட் பண்றீங்க. அப்ப எத்தனை வருஷம் கழிச்சு அந்த 12,000 வந்து உங்களுக்கு 18,000 கிடைக்கும்? இங்க வந்து கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் மீன் பண்றாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணோம்? இதெல்லாம் அசல் யாருன்னு பாருங்க. அசல் வந்து 12,000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 12%. எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்துருக்கானா? என் வந்து தெரியாது. அதுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்கான்? எனக்கு ஓவரால் அமௌண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இந்த 18,000 அப்படின்றது அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு அந்த 12,000ன்றது வட்டியோட சேர்த்து 18,000 ரூபாய் கிடைக்குது. கிளியரா? அப்போ இது வந்து ஓவரால் அமௌண்ட். அப்போ டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை. அவன் என்ன கேட்கறான்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்கறான். நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைட் பை அசல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கிளியரா? இப்போ நமக்கு இங்க வந்து தனி வட்டியே கொடுக்கல, அதுக்கு பதிலா அசலும் வட்டி சேர்ந்த மொத்த தொகை கொடுத்துட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா எனக்கு தனி வட்டி கிடைக்கும். அப்போ இங்க எனக்கு மொத்த தொகை எவ்வளோ? 18,000 ரூபா டோட்டல் அமௌண்ட். இதெல்லாம் வந்து
12,000 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? தனி வட்டியானது கிடைக்கும். 6,000 தனி வட்டி கிடைக்கும். புரியுதா? அப்ப எனக்கு தனி வட்டி எவ்வளோ? 6,000 ரூபாய். இப்ப நான் பண்ற பணத்தை கொண்டு போய் இங்க ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றேன். ரொம்ப சிம்பிள். ஸோ 6,000 இன்ட்டு 100 டிவைட் பை அசல் 12,000 ரூபாய். இந்த அசலை வந்து 18,000 மாத்தி எழுதிடாதீங்க. 18,000 ஓவரால் அமௌண்ட். 12,000 இன்ட்டு வட்டி எதுவும் எவ்வளோ? 12%. இங்க 2 0 2 0 போயிடும். இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 போயிடும். ஒரு 12 12 60. அப்போ 50. அப்போ 50 பை 12 இருக்குது. ஆன்சர் போறதுக்கு முன்னாடி உங்க ஆன்சர் ஆப்ஷனை பாருங்க. இங்க எல்லாமே வந்து ஹோல் வேல்யூவா இருக்கு. ஒரு வேல்யூ மட்டும் கலப்பினத்துல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த கலப்பினத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ டிவைட் பண்றேன். 50 12 4 12 48 ரிமைன் 2. இதெல்லாம் ஆன்டிகல் ரொட்டேட் பண்றேன். ஆன்டிகல் ரொட்டேட் பண்றேன். அப்ப கீழே இருக்கிறது மேல போகும். மேல சைடுல வருவான், சைடுல கீழே வரும். அப்ப 4 12 2 கிடைக்கும். இது ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இந்த 2/12 மட்டும் அடிச்சு கொடுத்தா நீங்க அதை அடிச்சு போடலாம். அப்போ 4 இன்ட்டு 1/6 இயர்ஸ் கிடைக்கும். புரியுதா? ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ 4 வருஷத்துல 12,000 ரூபான்றது 18,000 ரூபாய் எனக்கு மாறி கிடைக்கும். புரிஞ்சுதா? அடுத்த பாருங்க. இது வரைக்கும் பார்த்து நம்ம அசல் கண்டுபிடிச்சோம், வட்டி வீதம் கண்டுபிடிச்சோம், மொத்த தொகை கண்டுபிடிச்சோம், காலம் கண்டுபிடிச்சோம், தனி வட்டி கண்டுபிடிச்சோம். இப்ப பாருங்க, கால்குலேட் இயரை வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி போலாம்னு பாத்தீங்கன்னா, ஏ இன்வெஸ்ட் rupees 10,000 at the rate of 12% per annum. End of 2 year, what will be the simple interest if calculated half-yearly? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, வட்டி வீதம் வந்து ஒரு முழு வருஷத்துக்கோ இல்ல 2 வருஷத்துக்கோ இல்ல 5 வருஷத்துக்கோ முழு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சோம் வட்டி வீதம். இப்ப என்ன சொல்றான், அந்த வட்டி வீதத்தை வந்து நீ ஹாஃப் இயர்லி முறையில கண்டுபிடிங்க. அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டிய கணக்கிட்டு கூறுங்க அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் இந்த சம்ம வந்து இந்த ஹாஃப் இயர்லி முறையில வந்து நான் வந்து ஃபார்முலாலையும் போட்டு காட்டுறேன், ஷார்ட்கட்லையும் போட்டு காட்டுறேன். ஸோ எப்பவுமே வந்து இந்த ஹாஃப் இயர்லி குவார்டர்லி அப்படின்னா வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் ஹாஃப் இயர்லிக்கு இல்லைன்னா குவார்டர்லிக்கு மாத்திக்கணும். நம்பர் ஆஃப் இயர்ஸையும் நம்ம ஹாஃப் இயர்லிக்கு இல்லைன்னா குவார்டர்லிக்கு மாத்திக்கணும். கிளியரா? தனி வட்டி வீதம் முறையில போடும்போது வட்டி வீதம் மாறவே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வருஷத்துக்கு 12%னா அடுத்த வருஷத்துக்கும் அது 12% தான், அதுக்கு அடுத்த வருஷத்துக்கும் 12% தான். கிளியரா? இங்க அசல் வந்து ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபானா அடுத்த வருஷத்துக்கு 1000 ரூபா தான், அதுக்கு அடுத்த வருஷத்துக்கும் 1000 ரூபா தான். அப்ப வட்டி வீதமும் அசலும் மாறவே மாறாது. இதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போட்டு காட்டுறேன் பாருங்க. கொஸ்டின் தமிழ் எழுதிங்க. ஏ என்பவர் ரூ. 10,000 12% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 வருடங்களுக்கு கடன் கொடுக்கிறார். 2 வருட முடிவில் அவர் பெறும் தனி வட்டியை காண்க. பிராக்கெட்ல வந்து அரையாண்டு முறையில் கணக்கிடுக எழுதிங்க. கொஸ்டின் புரிஞ்சுதா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதான் மேட்ரு. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து வருஷத்துக்கு கண்டுபிடிக்கூடாது, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டுபிடிக்கணும். அதான் ஆஃப் இயர்லி கால்குலேஷன். கால்குலேட்டட் ஆஃப் இயர்னா 6 மாசத்துக்கு ஒன்ஸ்னா வட்டி கண்டுபிடிக்கணும். அரையாண்டு விதத்தில்னா 6 மாதம் ஒரு நம்ம வட்டியை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் போறதுக்கு முன்னாடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட 6 மாசத்துக்கு மாத்திக்கணும். அது எப்படி சார் மாத்துறது அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 12%. அப்ப அரையாண்டு விதத்தில்னா 12 இன்ட்டு 1/2 போட்டா எனக்கு 6% கிடைக்கும். இந்த 6% யாருக்கு ஈக்குவல்? 6 மாசத்துக்கு 6%. கிளியரா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு உண்டான வட்டி 12%, ஆனா அதை அரையாண்டு முறையில கணக்கிட சொல்றான். அப்போ 12 இன்ட்டு 1/2 போட்டா எனக்கு 6% கிடைக்கும் அரையாண்டு விதத்தில் 6 மாசத்துக்கு. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு இயர்ஸ்? எனக்கு இங்க எனக்கு 2 வருஷம் கொடுத்துட்டோம். மொத்தமா எனக்கு 2 வருஷம். பட் ஆனா அவன் என்ன சொல்லிருக்கானா, ஒரு வருஷத்துக்கு 12% அப்படின்னு கொடுத்துருக்கான். புரிஞ்சுதா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வருஷத்துக்கு இந்த அரையாண்டு விதத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை 2 வருஷத்துக்கு நாம தொடர்ந்து கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ?
ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். அப்ப அரையாண்டு வீதம்னா 1/2 போகணும். அப்ப என்ன கிடைக்கும்? எனக்கு 6 மாசம் கிடைக்கும். கிளியரா புரிஞ்சா? அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 2 6 மாசம் கிடைக்குது. அவன் என்ன கேட்டான்? எனக்கு 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்றான். எந்த முறையில? அரையாண்டு முறையில. அப்ப ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு 6%. அப்ப முதல் 6 மாசத்துக்கு 6% வட்டி வீதம், ரெண்டாவது 6 மாசத்துக்கு 6% வட்டி வீதம், மூன்றாவது 6 மாசத்துக்கு 6% வட்டி வீதம், நான்காவது 6 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு வட்டி வீதம். இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஓவரால் நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ண எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். புரியுதா? அரையாண்டு வீதத்தில்னா 6 மாசத்துக்கு வட்டி எவ்வளவு? அப்ப என்ன பண்ணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் அரையாண்டுக்கு மாத்திக்கணும், வருஷத்தையும் அரையாண்டுக்கு மாத்திக்கணும். இந்த இடத்துல ஏன் சார் 2 வருஷம் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க ஏன் சார் 12 போட்டீங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வட்டி வீதம் ஒரு ஆண்டு கொடுத்துட்டோம். நம்ம 2 வருஷம் போட்டும் கணக்கு போடலாம். இங்க வட்டி வீதம் ஒரு ஆண்டுக்கு கொடுத்தனால நமக்கு ஈஸியா புரியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். அப்ப அரையாண்டுனா 6 மாசம். அப்ப 2 வருஷத்துக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்? எனக்கு ஒரு போர்ஷன், 2 போர்ஷன், 3 போர்ஷன் இருக்கு. அப்ப இங்க 4 போர்ஷன் கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதா? இதுல நம்ம என்ன பண்ணோம்? 4 வாட்டி 6% போட்டு தனி வட்டி கண்டுபிடிக்கணும். இந்த தனி வட்டியில பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் போட்டாலும் வட்டி வீதம் மாறாது. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கேட்டான் அவன்? 12%. அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு கேட்டான்? 24%. புரியுதுங்களா? அப்ப 2 வருஷத்துக்கு 24%. அப்ப நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டா இந்த 6 மாசத்துக்கு போடுறதுக்கு பதிலா அசல் எவ்வளவு? இங்க 10,000 ரூபாய். இது 100%. ஒரு வருஷத்துக்கு 12%. அப்ப 2 வருஷத்துக்கு 24% எவ்வளவு வேல்யூ வரும்? 10% 1000 ரூபாய், 20% இன்னொரு 1000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய். 1% எவ்வளவு வரும்? 100 ரூபாய். 4%க்கு 400 ரூபாய். அப்ப 24% எவ்வளவு ஆன்சரு? 2400 ரூபாய் எனக்கு வட்டி கிடைக்கும். கிளியரா? இந்த மெத்தட் புரியாத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க இந்த கொஸ்டினை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதை நோட்ல நோட் பண்றீங்க இல்லையான்றதையும் நீங்க கமெண்ட் சொல்லுங்க. அப்படி நோட் பண்ணாதவங்க எவ்வளவு பேர் கமெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேற மெத்தட் நம்ம இமெயில் பண்ணலாம். புரிஞ்சுதா? அடுத்த மாடல், an amount ₹1000 on simple interest after 3 years will be 1120. That same amount on rate of interest is increased up to 3% per annum. Then what will be the overall amount? தமிழ்ல கொஸ்டின் எழுதிங்க. ₹1000 ஆனது தனி வட்டி முறையில் 3 வருடம் கழித்து ₹1120 பெறப்படுகிறது எனில் அதே தொகையை தனி வட்டி வீதத்தில் மேலும் 3% கூட்டினால் 3 வருடம் கழித்து கிடைக்கும் மொத்த தொகை என்ன? இதான் கொஸ்டின். அப்ப என்னன்னா 1000 ரூபாய் பணத்தை தனி வட்டி முறையில 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அப்படி 3 வருஷம் கழிச்சு 1120 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதே அமௌண்ட, அதே அசல் தொகைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முறையில, தனி வட்டி முறையில இன்னும் 3% தனி வட்டியை கூட்டி 3% கூட்டினா 3 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்ன? நீங்க கேட்டது மொத்த தொகை அப்படின்னா அசலையும் வட்டியை நாம கூட்டி சொல்லணும். கிளியரா? அப்ப நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 3% இன்ட்ரெஸ்ட் கூட்டுறாங்களா, அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்படின்னு தெரியணும். அப்ப என்ன ஃபார்முலா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாதான் அதுல இருந்து நாம எக்ஸ்ட்ரா 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட ஆட் பண்ணி தனி வட்டி எவ்வளோ, அசல் எவ்வளோ கூட்டி சொல்ல முடியும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டு 100 டிவைட் பை பிரின்சிபல் இன்டு n. இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஆனா அசல் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது 3 வருஷம் கழிச்சு 1120 ரூபாயா மாறுது. அப்ப 120 ரூபான்றது என்ன குறிக்குது? அசலையும்
1120 ரூபான்றது அசலையும் தனி வட்டியும் குறிக்குது. அப்ப 1120ல நான் 1120 ரூபாயில 1000 ரூபாய் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? எனக்கு 120 ரூபாய் எனக்கு தனி வட்டி கிடைக்கும். கிளியரா? இன்ட்டு 100 டிவைட் பை அசல் என்ன 1000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 வருஷம். 2 0 2 0 0 0 அடிச்சிட்டா 1 3 6 3 12. அப்போ நார்மலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 4%. கிளியரா? இப்ப நமக்கு நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது. இதெல்லாம் நான் ஒரு 3% இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்? எனக்கு +3 போட்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% கிடைக்கும். இப்போ 1000 ரூபாய் அதே அசலுக்கு 7% தனி வட்டி விதத்துல 3 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அசலையும் வட்டியும் கூட்டுற அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இப்போ பிரின்சிபல் எவ்வளோ? இப்போ பிரின்சிபல் வந்து 1000 ரூபாய். இப்போ வட்டி விதம் பழசு 4% இருந்துச்சு, அதில் 3% இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ 7% எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. டிவைட் பை 100 போட்டா இது கேன்சல் பண்ண எனக்கு 7 3 21 10 பேருக்குனா 210 ரூபா. அப்போ புதுசா கண்டுபிடிச்ச தனி வட்டி விதம் 7% எனக்கு தனி வட்டி 210 ரூபா கிடைச்சிருக்கு. அதன் கிடையாது மொத்த தொகை. அப்போ 1000 பிளஸ் 210 எவ்வளவு கிடைக்கும்? 1210 ரூபா. ஸோ இதுதான் ஆன்சர். கிளியரா? இந்த மாடல் புரியுதா? அடுத்த மாடல் ₹2000 is given 2 persons as splitted method for 5% and 8% per annum. At end of 3 years, overall simple interest is collected ₹400. Then what is the principal amount given on 5% interest? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 2000 ரூபான்றது 2 பேத்துக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அது எவ்வளவு பிரிச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனா 5% ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை 2000 பிரிச்சு கொடுக்குறாங்க. மீதி பணத்தை 8% ஒருத்தருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. 3 வருஷம் கழிச்சு ஒட்டு மொத்தமா இந்த 5%க்கும் 8%க்கும் சேர்த்து வர ஒட்டுமொத்த தனி வட்டி ரூபாய் 400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 400 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த 5% உள்ள ஆளுக்கு கொடுத்த அசல் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் எழுதிங்க. ரூபாய் 2000 ஆனது 2 பேத்துக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. முறையே தனி வட்டி வீதம் 5% மற்றும் 8%. 3 வருட இறுதியில் மொத்த தனி வட்டி ரூபாய் 400 பெறப்படுகிறது எனில் 5% வருட வட்டிக்கு கொடுக்கப்பட்ட அசல் தொகையை காண்க. இதான் கொஸ்டின். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது ஒருத்தருக்கா 2 பேருக்கா தெரியாது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 400 அப்படி எழுதிக்கிறோம். எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? 5% கொடுத்ததுக்கு ஒரு அமௌண்ட் பிளஸ் 8% கொடுத்ததுக்கு ஒரு அமௌண்ட். இந்த 2 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? P இன்ட்டு N இன்ட்டு R பை 100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. அப்ப நம்ம சிம்பிள் ஃபார்முலா அப்படி எழுதிக்கலாமா? இந்த 2 பேருக்கு கொடுத்ததுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தனி வட்டி எவ்வளோ? 400 ரூபா. அப்ப இவருக்கு ஒரு அசல் இருக்குமா? அது எக்ஸ் என்னன்னு தெரியாது. அப்ப இவருக்கு ஒரு 3 வருஷம் டிவைட் பை 100. இவருக்கு 8%. இந்த 5% கொடுத்தது போக தானே 8% கொடுத்துருப்பாங்க. அப்ப 2000 மைனஸ் எக்ஸ் அமௌண்ட் தான் நம்ம 8% கொடுத்துருப்போம். இன்ட்டு 8 3 வருஷத்துக்கு டிவைட் பை 100. இது புரியுதா? அப்போ 5%க்கு 3 வருஷம் ஒரு குறிப்பிட்ட தொகை அசலா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு தனி வட்டி கிடைச்சிருக்கும். பிளஸ் இந்த 2000த்துல 5% கொடுத்தது போக மீதி பணத்தை இந்த 8% ஆளுக்கு அதே 3 வருஷம் கொடுத்துருப்பாங்க. அப்ப அவருக்கு ஒரு தனி வட்டி கிடைச்சிருக்கும். இந்த தனி வட்டி ரெண்டையும் சேர்த்தா நம்ம கிடைக்கக்கூடியது மொத்தமா 400 ரூபா. ஓகேவா? அப்படின்னா இந்த 5% கொடுத்த அசல் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதை நம்ம ஈஸியா ஷார்ட் பண்ண ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். 5 3 15 இன்ட்டு எக்ஸ் 15x பிளஸ் 8 3 24. இப்போ 2000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 24. 15x இந்த 400 போட மறந்துடாதீங்க. 400 ஈக்குவல் டு 15x பிளஸ் 2000 இன்ட்டு 24 எவ்வளோ வரும்? 2 இன்ட்டு 24 48. அப்போ 48,000 மைனஸ் ஆஃப் இந்த எக்ஸ் இவருக்கு சொந்தம் மைனஸ் 24x. கிளியரா?
இப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். நம்பர் எல்லாத்தையும் இந்த ஹோல் டிவைட் பை இங்க ஒரு 100 இருக்கும், இங்க 100 இருக்கும். ஓகேவா, இங்க ஒரு 100, இங்க ஒரு 100. இது ரெண்டும் பிளஸ்ல இருக்கிறதுனால டினாமினேட்டர் சேம் ஆக என்ன பண்றேன், இந்த ஒரு 100 காமன் எடுத்து வெளியே கொண்டு போறேன். அப்போ 400 × 100 ஈக்குவல் டு 15x பிளஸ் 48,000 மைனஸ் ஆஃப் 24x கிடைக்கும். நான் எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன், நம்மளால ஒரு பக்கம் கொண்டு போறேன். அப்போ இங்க என்ன கிடைக்கும், 24x மைனஸ் 15x இஸ் ஈக்குவல் டு 48,000 மைனஸ் ஆஃப் 40,000 கிடைக்கும். இந்த 40,000 உள்ள கொண்டு வந்தா மைனஸா மாறிடுச்சு. இந்த மைனஸ் 24 இந்த மாதிரி கொண்டு வந்தா பிளஸ்ஸா மாறிடுச்சு. இந்த பிளஸ் 15 வந்து மைனஸா மாறிடுச்சு. அப்போ 9x இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா 8,000. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 8,000 டிவைட் பை 9. 9 9 8 9 22. மீதி இங்க 8 8 9 72. அப்ப இங்க 8, அப்ப 8 9 72 போய்கிட்டே இருக்கும். இந்த நம்பரை ஆன்சர் ஆப்ஷன்ல கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா இங்க 888 இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 888. இது யாருக்கு 888? இந்த 5% வட்டி வீதம் கொடுத்த ஆளுக்கு தானே 888. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், போய் நம்ம வந்து 5 கொடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட் given on 5% per annum. அப்ப 5% உள்ள ஆளுக்கு எக்ஸ் வேல்யூ சர்ச் பண்ணா எக்ஸ் வேல்யூ 888 கிடைக்கும். புரியுதா? இது அசல் வட்டி என்ன, 888 ரூபா. புரியுதா? அடுத்த மாடல், and certain amount on simple interest at end of 5 years will be twice. Then how many years needed for it will become 6 times? கொஸ்டின் தமிழ் எழுதிங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டி முறையில் 5 வருடம் கழித்து 2 மடங்கு ஆகிறது எனில் அதே தொகை எத்தனை வருடம் கழித்து 6 மடங்காக மாறும்? இதான் கேள்வி. அப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணா பாருங்க. இதுக்கான ஃபார்முலா இருக்கு. என்னன்னா வந்து n2 = y minus 1 divided by x minus 1 into n1. இந்த n1 யாருன்னா வந்து and certain amount on simple interest at end of 5 year. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய அந்த 5 வருஷம் குறிக்குது. ஏன்னா 5 வருஷம் முடிஞ்சா அந்த குறிப்பிட்ட தொகையானது 2 மடங்கா மாறுது. அப்ப 5 வருஷம்ன்றது நம்ம என்ன எழுதினீங்க, 5 years எழுதிக்கணும். இந்த x என்ன எழுதிக்கலாமா, அப்ப நம்ம n1 என்ன எழுதிக்கலாம், n1 = 5 years அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் இயர் அவரு தான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ல அந்த அமௌண்ட் எத்தனை மடங்கு ஆகுது, 2 மடங்கு ஆகுது. நான் எக்ஸ்ன்றத நான் இங்க ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆன்சர் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேவா, 5 வருஷத்துல 2 மடங்கு ஆகுது. அப்ப n1 ஃபர்ஸ்ட் இயர் மீன் பண்ணுது, எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இயர் மீன் பண்ணுது. அடுத்து ஒய்ன்றது யார் மீன் பண்ணுது, நெக்ஸ்ட் வரக்கூடிய மடங்கு மீன் பண்ணுது. அப்ப என்ன மீன் பண்ணுது, தென் ஹவு மெனி இயர்ஸ், அது வந்து n2 என்னன்னு தெரியாது. ஓகே, எத்தனை மடங்கா மாறுது, 6 மடங்கா மாறுது. அப்ப 6 - 1. அப்போ 6 - 1 5 டிவைட் பை 1 into 5 equal to 25 years. அப்ப n2 = 25 years. அப்போ 5 வருஷத்துல ஒரு தொகையானது 2 மடங்கா மாறுதுன்னா அதே தொகை 25 வருஷம் கழிச்சு 6 மடங்கா மாறும். இதான் கொஸ்டின். இந்த ஃபார்முலால n1 அப்படின்றது முதல்ல கொடுக்கக்கூடிய வருஷம், 5 வருஷத்துல இத்தனை மடங்கா மாறுதா அப்படின்றது. அப்ப எக்ஸ்ன்றது முதல்ல கிடைக்கக்கூடிய மடங்கின் விகிதம். புரியுதா? அப்போ இது எக்ஸ் வந்து 2 எடுத்துக்கணும், n1 வந்து 5 எடுத்துக்கணும். n2 வந்து எத்தனை வருஷம் கழிச்சுன்னு விடை கேட்கறாங்களா, அப்போ இது n2 டெஸ்டினேஷன் இயர் தான் n2. எத்தனை மடங்கா மாறுன்னு சொல்லிருக்காங்களா, செகண்ட் மடங்கு y. புரியுதுங்களா? அப்போ இது y, இந்த டேர்ம் y டேர்ம், இது வந்து x டேர்ம், இது வந்து n1, அவங்க n2 கேட்டிருக்காங்க. கிளியரா? மாத்தி எழுதிடாதீங்க. இந்த மாதிரி புரியுதா? அடுத்து லாஸ்ட் மாடல், n certain amount in 16 years will become 5 times. Then find the rate of interest per annum. தமிழ்ல கொஸ்டின் எழுதிங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 16 வருடத்தில் 5 மடங்காக மாறுகிறது எனில் அதனுடைய
தனி வட்டி வீதத்தை காண்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, 16 வருஷத்துல அந்த அமௌண்ட் வந்து 5 மடங்கா மாறுது. அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஒரு குட்டி ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்னன்னா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்களா, அப்ப R ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இன்டு 100 டிவைட் பை n. இங்க எக்ஸ் மைனஸ் 1 யாரு, எத்தனை மடங்கா மாறுது அவங்க தான் இங்க எக்ஸ் மைனஸ் 1. அப்ப எக்ஸ்ன்றது 5 மடங்கா மாறுது. 5 மைனஸ் 1 இன்ட்டு 100 எத்தனை வருஷத்துல 5 மடங்கா மாறுது, 16 வருஷத்துல. அப்போ 4 இன்ட்டு 100 டிவைட் பை 16. 1 இன்ட்டு 4 4 நன்னாங்க 16. அப்போ 4 1 4 25 நாங்க 100. கிளியரா? அப்போ ஆறுன்றது இங்க 25%. புரியுதா? லாஸ்ட் சம்கான ஆன்சர் வந்து 25. இந்த சம்கான ஆன்சர் வந்து 25% பர் ஆனம். அப்போ 16 வருஷத்துல ஒரு தொகையானது 5 மடங்கா மாறுதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 25%. ஒரு வருஷத்துக்கு 28%. புரியுதுங்களா? ஸோ இதே கொஸ்டின்ல வந்து அவங்க என்ன கொடுக்கலாம்னா வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸை கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்ப என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் இயர்ஸை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த 6 இருக்கா, இந்த 6 கொண்டு நீங்க கொண்டு வந்துருங்க. இந்த n நம்பர் ஆஃப் இயர்ஸ் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே ஃபார்முலா தான். அந்த R மட்டும் இங்க கீழே வரும், இந்த n வந்து இந்த இடத்துக்கு போயிடும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டாங்கன்னா. புரியுதா? ஸோ இவ்வளவுதான் வந்து சிம்பிள் சொல்லக்கூடிய அத்தனை மாடல். நீங்க ரெகுலரா இந்த லாக்டவுன் சேலஞ்சில் எங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு ½ an hour இந்த வீடியோவை தமிழ் ஸ்கூலோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால இந்த 14 days லாக்டவுன்ல ஃபுல்லான ஆப்ஸ் நம்மளால கத்துக்க முடியும். எந்த மாடல், எந்த டாபிக்ல எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி உங்களால ஹை லெவல் சம்ஸ், அப்ளிகேஷன் சம்ஸ் உங்களால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். நீங்க அழகா கிளியர் பண்ணலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நோட் எடுத்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால ஈஸி ஆப்ஸ் வந்து தனியா போட முடியும். புரியுதா? ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே நம்ம அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.